மெயின் டாபிக் வீடியோ ஆட். ஸோ கூகுள் ஆட் அப்படின்ற டூல்குள்ள இருக்கிற வீடியோ ஆட் டைப்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் வீடியோ ஆட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடு, நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடு, பம்பர் ஆடு, இன்ஃபீட் ஆடு, அவுட் ஸ்ட்ரீம் ஆடு, ஆட் சீக்வன்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் ஆட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த எல்லா டைப்புமே இந்த 7 டேஸ்க்குள்ள கம்பல்சரி நீங்களே உங்களால ஓனா வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். இந்த ஃபுல் 7 டேஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நீங்க அட்டன் பண்ணி முடிக்கும் போது உங்களால இந்த 6 டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களால சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் பண்ணி நீங்க லான்ச் பண்ண முடியும். ஸோ அது வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டிப்பா லேர்ன் பண்ணிப்பீங்க. தென் இந்த டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின் வந்து நீங்க படிக்கும்போது வந்துட்டு எப்படி வந்துட்டு ப்ராப்பரான அப்ஜெக்டிவ் வந்துட்டு செலக்ட் பண்றது, ப்ராப்பரான கேம்பெயின் டைப் எப்படி செலக்ட் பண்றது, கேம்பெயின்கான செட்டிங்ஸ் எப்படி செட் பண்றது, என்ன மாதிரியான செட்டிங்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கும். தென் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்னா என்ன, ஸோ பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி உள்ளுக்குள்ள என்ன டைப் ஆஃப் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி எப்படி நம்மளோட ஆட் வந்துட்டு ஒர்க் ஆக போகுது. ஸோ அது எல்லாமே டீடைலிங் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம பார்க்கலாம். தென் அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் செட்டிங்ஸ், நம்மளோட டார்கெட்டிங் ஆடியன்ஸ் வந்துட்டு யாரு, ஸோ அந்த டார்கெட்டிங் ஆடியன்ஸை எப்படி நம்ம செட் பண்றது, ஸோ இது எல்லாமே நான் வந்துட்டு டீடைலிங்கா பார்ப்போம். தென் பிளேஸ்மெண்ட், ஸோ பிளேஸ்மெண்ட் அப்படின்னா நம்மளோட ஆடு எங்க வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத செட் பண்றது. தென் ஃபைனலா வந்துட்டு ஆடு வந்துட்டு கிரியேட் பண்றது. ஸோ இந்த 6 டைப் ஆஃப் ஆடுமே வந்துட்டு என்ன அப்படின்னா லைவா எப்படி வந்துட்டு ப்ராக்டிக்கலா வந்துட்டு என்ன அப்படின்னா கத்துப்போம் அப்படின்றத இந்த 7 டேஸ் ஃப்ரீ ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ நம்ம இந்த சப்ஜெக்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீமோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எப்படி இருக்கும் நம்ம தெரியும். ஆக்சுவலி இந்த நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இந்த பார்க்க போற ஒரு டாபிக்கே வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான ஒரு டாபிக்ஸ் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த டைப் ஆஃப் ஆடை வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ண போறாங்க. அப்போ ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள இருக்கிற இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீமோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எப்படி இருக்கும், தென் அதுக்கப்புறம் அவங்களோட ரோல் வந்துட்டு என்ன, தென் அவங்க என்ன விதமான எந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ண போறாங்க அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். 1 மினிட் என்னோட ஸ்கிரீன் எதுவும் உங்களுக்கு வந்துட்டு பிளர்ரா தெரியுதா இல்ல லைட் ஹேங் ஆகுற மாதிரி தெரியுதா, ஏதாவது உங்களுக்கு டிஃபிகல்டிஸ் இருக்கா? நோ சார். ஓகே, ப்ராப்பரா தெரியுது இல்லையா என்னோட ஸ்கிரீன்? எஸ் சார். ஓகே சார். ஓகே, ஒரு ஆர்கனைசேஷன்ல நீங்க பார்க்கலாம் வந்துட்டு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் இருக்குது அப்படின்னா அந்த டீமுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ கரண்ட்லி வந்துட்டு என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லயுமே வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் வந்துட்டு என்ன அப்படின்னா பில்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ பில்ட் பண்ண அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீமுக்குள்ள சம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ள ஒரு அந்த டீமுக்குள்ள ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள இருக்க போற ஒரு டீம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு சீனியர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இருப்பாங்க. ஸோ அந்த மேனேஜருக்கு கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜர் இருப்பாங்க. அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு கீழே நமக்கு ஒரு 5 டிஃப்ரெண்ட் டீம்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ள இருக்க போது. ஒன்னு பெய்டு கேம்பெயின் டீம், செகண்ட் எஸ்இஓ டீம், தேர்ட் ஒன்னு சோசியல் மீடியா டீம், ஃபோர்த் ஒன்னு லீட் நர்ச்சரிங், ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டென்ட் ரைட்டிங் டீம். ஸோ இந்த 5 டீமுமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு கீழே வந்துட்டு வருவாங்க. ஸோ இந்த பெய்டு கேம்பெயின் டீம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த பெய்டு கேம்பெயின் டீமுக்குள்ள வந்துட்டு சீனியர் கேம்பெயின்ஸ் இருப்பாங்க, ஜூனியர் கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்துட்டு இருப்பாங்க, தென் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்டர்ன்ஸ் கூட இருக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு டீமுக்குள்ளயுமே வந்துட்டு என்ன அப்படின்னா சீனியர், ஜூனியர்ஸ், தென் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்டர்ன்ஸ் எல்லா பேருமே இருப்பாங்க. அப்போ இந்த பெய்டு கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவா இருந்தாலும் சரி, எஸ்இஓ எக்ஸிக்யூட்டிவா இருந்தாலும் சரி, சோசியல் மீடியா எக்ஸிக்யூட்டிவா இருந்தாலும் சரி, லீட் நர்ச்சரிங் எக்ஸிக்யூட்டிவா இருந்தாலும் சரி, கண்டென்ட் ரைட்டிங் டீம் அந்த கண்டென்ட் ரைட்டர்ஸா இருந்தாலும் சரி, இவங்க எல்லா பேருமே சேர்ந்து வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற அவங்களோட கோலை அச்சீவ் பண்றதுக்காக தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பண்ண போறாங்க. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீமுக்கு
சப்போர்ட் பண்றதுக்காக ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்துட்டு இருப்பாங்க. ஒன்னு கிராஃபிக் டிசைனரு, செகண்ட் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா வீடியோ எடிட்டர்ஸ், தேர்ட் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா வெப் டிசைனர்ஸ். ஸோ இவங்க எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீமுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா சப்போர்ட் பண்றவங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ஓவரால் டீம் எல்லா பேருமே சேர்ந்துதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன்ல ஆல்ரெடி இருக்கிற ஒரு டீமா இருக்கலாம், இல்லைன்னா ஃபியூச்சர்ல ஒரு ஆர்கனைசேஷன்ல அவங்க பில்ட் பண்ண போற டீமா கூட இருக்கலாம். அப்போ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீமுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா சீனியர் ரோல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜர் வருவாங்க, தென் அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ் வராங்க, தென் அதுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா பெய்ட் டீம், எஸ்இஓ டீம், சோசியல் மீடியா டீம், லீட் நர்சரிங், கண்டென்ட் ரைட்டர்ஸ், கிராஃபிக் டிசைனர், வீடியோ எடிட்டர்ஸ், வெப்சைட் டிசைனர்ஸ், இவங்க எல்லா பேருமே உள்ளுக்குள்ள இருப்பாங்க. ஸோ நம்ம இங்க பார்க்க போறது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம பார்க்க போற டாபிக் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம்ல பெய்டு கேம்பெயின் டீம்ல இருக்கிற பீப்புள் அவங்க யூஸ் பண்ண போற ஒரு டூலை பத்தி தான் நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். நம்மளோட இந்த 7 days கிளாஸ்ல ஒரு பெய்டு கேம்பெயின் டீம் வந்துட்டு யூஸ் பண்ண போற ஒரு டூலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஒரு ஆர்கனைசேஷன்ல இது மாதிரியான டீம்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த டீமுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா சம் அப்ஜெக்டிவ்ஸ் வந்துட்டு இருக்குங்க. எந்த ஒரு ஆர்கனைசேஷன் போயிட்டாலுமே அதுக்குள்ள இருக்கிற ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பீப்புள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கான அப்ஜெக்டிவ் வந்துட்டு இருக்கு. ஸோ சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். கண்டிப்பா நம்ம பார்த்த ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு கீழே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, டிஜிட்டல் மார்க்கெட்டர் மேனேஜரா இருந்தாலும் சரி, சீனியர் பீப்புளா இருந்தாலும் சரி, அவங்களுக்கான மெயின் அப்ஜெக்டிவ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பிசினஸோட சேல்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி அவங்களோட அப்ஜெக்டிவ் வந்துட்டு லீட்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும். தென் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி தர மாதிரி இருக்கும். ஆப் ப்ரொமோஷன்ஸ், உங்ககிட்ட ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு அந்த ஆர்கனைசேஷன், அந்த மொபைல் அப்ளிகேஷனை நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ண வைக்கணும். அதே மாதிரி ஏற்கனவே மொபைல் அப்ளிகேஷன் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, இன்ஸ்டால் பண்ண யூசரை வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த மொபைல் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி பார்க்க வைக்கணும். தென் அதுக்கப்புறம் அவங்களோட பிராண்டோட அவேர்னஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். தென் அவங்களோட பிராண்டை பத்தின என்கேஜ்மெண்ட் ரிலேட்டடான போஸ்டர்ஸ் எல்லாமே நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும். தென் அவங்க கிட்ட ஒரு ஷாப் இருக்கு, லோக்கல் ஷாப் வந்துட்டு வச்சிருக்காங்க. லோக்கல் ஷாப்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா விசிட்டர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய பேர் உள்ளுக்குள்ள வரணும். இல்ல அவங்களோட பிசினஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கால்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ்ங்க. ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டரோட மெயினான அப்ஜெக்டிவ் வந்துட்டு இதுல ஏதாவது ஒன்னாதான் இருக்கும், இல்ல இது எல்லாமே கூட இருக்கலாம். அப்போ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர்னு போயிட்டு ஒரு ஆர்கனைசேஷன்ல போய் நீங்க போய் ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட பிசினஸை வந்துட்டு க்ரோத் பண்றதுக்கு நீங்க இந்த இதுல இருந்து அப்ஜெக்டிவ் வந்துட்டு எடுத்து நீங்க வந்துட்டு ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ இந்த அப்ஜெக்டிவை நீங்க வந்துட்டு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டரோட மெயினான கோல், அதாவது மெயினான வேலை வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 2 விதமான ரிசல்ட்டை வந்துட்டு ஜென்ரேட் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒன்னு பெய்டு ரிசல்ட், இன்னொன்னு வந்துட்டு என்ன அப்படின்னா ஆர்கானிக் ரிசல்ட்ஸ். ஸோ இங்க நான் டீமோட ஸ்ட்ரக்சர் சொன்னேன். பெய்டு கேம்பெயின் டீம், எஸ்இஓ டீம், சோசியல் மீடியா டீம், லீட் நர்சரிங், கண்டென்ட் ரைட்டிங். ஸோ இதுல எந்த டைப் ஆஃப் டீமை எடுத்துட்டாலும் அவங்களுக்கான அப்ஜெக்டிவ் வந்துட்டு இதுதான். பட் அவங்க ஜென்ரேட் பண்ண போற ரிசல்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒன்னு பெய்டு ரிசல்ட்டா இருக்க போகுது, இன்னொன்னு ஆர்கானிக் ரிசல்ட்டா இருக்க போகுது. ஒரு கம்பெனியோட ஒரு ஆர்கனைசேஷனோட பிசினஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு நீங்க ஜென்ரேட் பண்ணி தர வேண்டியது 2 ரிசல்ட் தான் உங்களுக்கு. ஒன்னு பெய்டு ரிசல்ட், இன்னொன்னு ஆர்கானிக் ரிசல்ட். ஸோ பெய்டு ரிசல்ட் மூலியமா ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நீங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண தர முடியும். அதே மாதிரி ஆர்கானிக்காவும் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி தர முடியும். அதே மாதிரி தான் வெப்சைட் டிராஃபிக், லீட்ஸ், ஆப் ப்ரொமோஷன்ஸ். அப்போ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டரோட மெயினான ஒர்க் வந்துட்டு என்ன அப்படின்னா பெய்ட் ரிசல்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கலாம், இல்லைன்னா ஆர்கானிக் ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கலாம். அப்போ பெய்டு ரிசல்ட்டுக்கும் ஆர்கானிக் ரிசல்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸோ பெய்டு ரிசல்ட் அப்படின்றது நீங்க அமௌண்ட் வந்துட்டு செலவு பண்ணி அவங்களோட அப்ஜெக்டிவ் வந்துட்டு என்ன, சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணுமா, சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும்னா நீங்க. ஆர்கானிக் ரிசல்ட்ல நீங்க அமௌண்ட் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. பெய்ட் ரிசல்ட்ல கண்டிப்பா நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட் வந்துட்டு செலவு பண்ணியே ஆகணும்.
உங்களோட அப்ஜெக்டிவ் வந்துட்டு, அதாவது உங்களோட கோலை வந்துட்டு அச்சீவ் பண்றதுக்கு. செகண்ட், நீங்க அந்த பெய்ட் ரிசல்ட் மூலியமா ஒரு ரிசல்ட்டை நீங்க இமீடியட்டா ஜெனரேட் பண்ணி தர முடியும். லைக் இன்னைக்கு வந்து ஒரு 10 என்கொயரி வேணும், இமீடியட்டா நீங்க ஜெனரேட் பண்ணி தர முடியும் இந்த பெய்ட் ரிசல்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி. இந்த ஆர்கானிக் ரிசல்ட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா, லைக் வந்துட்டு உங்களுக்கு அந்த 10 ரிசல்ட்டை வந்துட்டு ஜெனரேட் பண்றதுக்கு, அதாவது அந்த 10 என்கொயரியை ஜெனரேட் பண்றதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய டைம் எடுக்கும். ஸோ பெய்ட் ரிசல்ட்ன்றது நீங்க அமௌண்ட் செலவு பண்றீங்க, அமௌண்ட் வந்துட்டு செலவு பண்ணி நீங்க இமீடியட்டா வந்துட்டு என்ன அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜெனரேட் பண்ணி கொடுத்துறீங்க. பட் ஆர்கானிக் ரிசல்ட் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா, இதுக்குள்ள நீங்க அமௌண்ட் எல்லாம் எதுவுமே வந்துட்டு செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் நீங்க ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் பண்ணணும். ஆனா ரிசல்ட் வந்துட்டு ஜெனரேட் பண்றதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டைம் எடுக்கும். அதே மாதிரி இந்த பெய்ட் ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகிற ஆட் ஃபார்மேட் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, லைக் வந்துட்டு தெரிய போற ரிசல்ட்டோட சேர்த்து ஆட்னு சொல்லிட்டு தெரியலாம், இல்ல ஸ்பான்சர்டுன்னு சொல்லிட்டு தெரியும். பட் இந்த ஆர்கானிக் ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா, லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த 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 மார்க் பண்ணி எதுவுமே இருக்காது, ஆடுன்னு அப்படின்றதும் தெரியாது, ஸ்பான்சர்ட் அப்படின்றதும் தெரியாது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த பெய்ட் ரிசல்ட் அப்படின்னு பெய்ட் ரிசல்ட் மூலியமா நீங்க ஜென்ரேட் பண்ண போற ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஷார்ட் டர்ம் தான். நீங்க அமௌண்ட் செலவு பண்ணி தான் நீங்க ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ண போறீங்க. அப்ப அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் ஆகி முடிச்சிருச்சுன்னா ஆட் வந்து ஸ்டாப் ஆயிருங்க. பட் ஆர்கானிக் அப்படின்றது லைக் நீங்க ஒன் டைம் ப்ராப்பரா வந்துட்டு என்ன அப்படின்னா ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி ப்ராப்பரான ஆடியன்ஸ் எல்லாம் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட்ஸ் வந்துட்டு பெர்மனன்ட் லாங் டேர்ம்ல உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட்ஸ் வந்துட்டு கிடைக்கும். தென் பெய்டு ரிசல்ட்ஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க அட்வான்ஸ்டு டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு மொபைல் டிவைஸை மட்டும் நீங்க டார்கெட் பண்ணணும். ஒரு யூசர் சாம்சங் மொபைல் மட்டும் வச்சிருக்காங்க, சாம்சங் மொபைல் வச்சிருக்கிற ஒரு யூசர் மட்டும் அவங்களுக்கு மட்டும் என்னோட ஆட் வந்துட்டு தெரியணும், நீங்க செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி லொகேஷன் கோயம்புத்தூருக்குள்ள இருந்து தேடினா மட்டும் உங்களோட ஆட் தெரியணும், டிஸ்பிளே செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புளுக்கு மட்டும் என்னோட ஆட் தெரியணும், நீங்க செட் பண்ணிக்க முடியும். பட் இந்த ஆர்கானிக் ரிசல்ட்ஸ்ல ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கிறதுக்கு டிலே ஆனாலும் லாங் டேர்ம் ரிசல்ட் தான். ஆனா வந்துட்டு என்ன இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா டார்கெட்டிங்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா நீங்க பெய்ட் ரிசல்ட்ல நீங்க பண்ற மாதிரி எக்ஸாக்டா நீங்க ஆடியன்ஸ் எல்லாமே நீங்க வந்துட்டு செட் பண்ண முடியாது, லிமிட்டட் டார்கெட்டிங் தான். ஓகேங்களா? அப்போ பெய்டு ரிசல்ட் வெர்சஸ் ஆர்கானிக் ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன்ல நம்ம பார்த்த அந்த டீம் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லைங்களா, அவங்க ஜென்ரேட் பண்ண போற ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா பெய்டு ரிசல்ட் அண்ட் ஆர்கானிக் ரிசல்ட்ஸ் தான். அப்போ அந்த ஒரு டீம்ல வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பீப்புள் வந்துட்டு பெய்டு ரிசல்ட் ஜென்ரேட் பண்ணி தருவாங்க, இன்னொரு பீப்புள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆர்கானிக் ரிசல்ட்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் உள்ள ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டரோட மெயினான ஒர்க். ஸோ இந்த பெய்டு ரிசல்ட் இல்ல ஆர்கானிக் ரிசல்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜென்ரேட் பண்றதுக்காக இவங்க டார்கெட் பண்ற டிவைசஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மொபைல் போன், அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டேப்லெட், டிவி, ஸ்மார்ட் டிவிஸ், தென் வந்துட்டு என்ன அப்படின்னா லேப்டாப். ஸோ இதெல்லாம் தான் டார்கெட் பண்ணி இவங்களோட பெய்டு ரிசல்ட் அண்ட் ஆர்கானிக் ரிசல்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி அவங்களோட அப்ஜெக்டிவ் வந்துட்டு என்ன அப்படின்னா இவங்க அச்சீவ் பண்றாங்க. அப்ஜெக்டிவ்ன்றது நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ லீட்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும், சேல்ஸ், டிராஃபிக், கால்ஸ் அதிகமா உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும், ஸ்டோர் வச்சிருக்கிறீங்கன்னா ஸ்டோருக்கு நிறைய பீப்புள் வந்துட்டு என்ன அப்படின்னா விசிட்டர்ஸ் வர வைக்கணும். ஸோ இதுக்கு எல்லாமே அவங்க யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணி தர போற ரிசல்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒன்னு பெய்டு இன்னொன்னு ஆர்கானிக். அதுக்காக அவங்க யூஸ் பண்ண போற டிவைஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எலக்ட்ரானிக் டிவைசஸ் தான், மொபைல் போனு, டேப்லெட், ஸ்மார்ட் டிவி, தென் வந்துட்டு என்ன அப்படின்னா லேப்டாப்ஸ். இதெல்லாமே யூஸ் பண்ணி தான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜென்ரேட் பண்றாங்க. ஓகே, உங்களுக்கு சம் பெய்டு ரிசல்ட் தென் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆர்கானிக் ரிசல்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக சில ஸ்கிரீன்ஷாட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு இங்க நான் வந்துட்டு அட்டாச் பண்ணிருக்கேன். இப்போ பாருங்க, லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நார்மலா ஒரு சர்ச் என்ஜின் ரிசல்ட் பேஜ்ல அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு சர்ச் என்ஜின் ஓபன் பண்ணிட்டு சம் கீவேர்ட்ஸ் வந்து நீங்க டைப் பண்றீங்க இல்லையா? சோ டைப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கீவேர்டுக்கு ரிலேட்டடான ஒரு பேஜ் வந்துட்டு டிஸ்பிளே ஆக போகுது. அந்த பேஜுக்கு பேர் தான் சர்ச் என்ஜின் ரிசல்ட் பேஜ்னு சொல்லுவோம். ஸோ ஷார்ட் ஃபார்ம்ல SERPன்னு சொல்லுவோம். ஸோ அங்க உங்களுக்கு பாருங்க, நான் ஒரு சாம்பிள் கீவேர்ட் விசிட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் தேடி இருக்கேன், விசிட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லிட்டு. இந்த இடத்துல SERP வந்துட்டு டிஸ்பிளே ஆகுது. அந்த கீவேர்டுக்கு ரிலேட்டடான பேஜஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இந்த ரிசல்ட்ல பாருங்க, சில ரிசல்ட்ல உங்களுக்கு வந்துட்டு ஸ்பான்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுது பாருங்க. ஸோ இந்த ரிசல்ட்டுக்கு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா பெய்டு ரிசல்ட்ஸ்.
செகண்ட் ஒன்று சேம் கீவேர்டு தான், விசிட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு கீவேர்டு தான் நான் சர்ச் பண்ணியிருக்கேன். சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் எஸ்சிஆர்பியில் வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு ஆர்கானிக் ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகுது. ஸோ அந்த ஆர்கானிக் ரிசல்ட்ஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு இந்த ஸ்பான்சர்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு டீட்டெயிலுமே வந்துட்டு தெரியாது. அப்போ ஒரு எஸ்சிஆர்பியில் நமக்கு நீங்க ரெகுலரா ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சர்ச் என்ஜின்ல நீங்க இந்த பெய்டு ரிசல்ட் அண்ட் ஆர்கானிக் ரிசல்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க பார்க்க முடியும். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர், ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீமோட ஸ்ட்ரக்சர். அந்த இதுல பெய்டு கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றவங்க தான் இந்த பெய்டு ரிசல்ட்டை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி தராங்க எஸ்சிஆர்பில. எஸ்சிஓ டீம் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஆர்கானிக் ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி தராங்க. அப்போ பெய்டு ரிசல்ட்டை வந்துட்டு ஒரு பெய்டு கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி தரணும் அப்படின்னா கண்டிப்பா அவரு அமௌண்ட் வந்துட்டு செலவு பண்ணிருப்பாரு. ஆனா இந்த ஆர்கானிக் ரிசல்ட்ல அந்த எஸ்சிஓ டீம்ல இருக்கிற பர்சன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, அமௌண்ட் வந்துட்டு செலவு பண்ணிருக்க மாட்டாங்க. பட் அதே மாதிரி இந்த பெய்டு ரிசல்ட்டை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ பிட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்துட்டு உள்ளுக்குள்ள இன்வால்வ் ஆகும். ஸோ 7 டேஸ்க்குள்ள உங்களுக்கு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜினா என்னன்றத டீட்டெயிலிங்க நான் சொல்லுவேன். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். ஸோ இப்போ வந்துட்டு அதை பத்தி ஒரு ஒர்க் ஆகுது அப்படின்றத சொல்றேன். வந்துட்டு டிஸ்பிளே ஆகுது. இந்த ஆடை சப்போஸ் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா லேண்டிங் பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ ஆடை கிளிக் பண்ணதுமே வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஒரு அட்வர்டைசர், ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா சதீஷ் தான் வந்துட்டு அட்வர்டைசர். அவரோட கம்பெனியோட வெப்சைட்டை வந்துட்டு என்ன அப்படின்னா பெய்ட் ரிசல்ட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா ஜென்ரேட் பண்ணியிருக்கிறாரு. நான் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு வியூவர், நான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கீவேர்ட் போட்டு சர்ச் பண்றேன். சதீஷோட ஆட் வந்துட்டு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. நான் வந்துட்டு இந்த ஆடை கிளிக் பண்ணேன் அப்படின்னா சம் அமௌண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா சதீஷ் கிட்ட இருந்து, சதீஷோட ஆட் அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் பண்ணிடுவாங்க. பெய்ட் ரிசல்ட்டா நீங்க இந்த பெய்ட் ரிசல்ட் மட்டும் இல்ல, நீங்க இமேஜோட இருந்தாலும் சரி, வீடியோட இருந்தாலும் சரி, நீங்க ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து அமௌண்ட் வந்துட்டு டிடெக்ட் பண்ணிடுவாங்க. பட் ஆர்கானிக் ரிசல்ட் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் உங்ககிட்ட இருந்து அமௌண்ட் எதுவுமே டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஒரு ஆர்கானிக் ரிசல்ட்ல உங்களோட வெப்சைட்டை நீங்க டாப்ல கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னா டைம் எடுக்கும். பட் பெய்ட் ரிசல்ட்ல நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இமீடியட்டா இப்பவே உங்களோட வெப்சைட்டு டாப்ல கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னா நீங்க இந்த பெய்ட் ரிசல்ட் மூலியமா நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி நீங்க உங்களோட வெப்சைட்டை வந்துட்டு என்ன அப்படின்னா டாப் ரேங்கிங்ல கொண்டுட்டு வரலாம். ஆனா என்ன, உங்களோட அந்த வெப்சைட் டீடைல கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அமௌண்ட் டிடெக்ட் பண்ணுவாங்க. ஆர்கானிக் ரிசல்ட்ல ரிசல்ட் வந்துட்டு லேட்டா கிடைச்சாலும் உங்களுக்கு அந்த ஆடை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. இது எஸ்சிஆர்பில தெரியிற ஒரு சாம்பிள் வியூ. நீங்க யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா லைக் வந்துட்டு இது ஒரு யூடியூப்ல லைக் வந்துட்டு பாருங்க, நான் ஒரு யூடியூப்ல இருக்கிற ஒரு ஹோம் பேஜ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இங்க பாருங்க நிறைய வீடியோஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது அதோட ஹோம் பேஜ்லயே. இங்க ஒரே ஒரு ரிசல்ட் மட்டும் பாருங்க ஸ்பான்சர்ட், மற்றது எல்லாமே ஆர்கானிக்ங்க. ஆர்கானிக்காவே உங்களோட அந்த ரிசல்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகுது. பட் இங்க பெய்டு ரிசல்ட் மூலியமாவும் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட வீடியோவை நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், லைக் வந்துட்டு இந்த இடத்துல நீங்க டிஸ்பிளே பண்ணிக்க முடியும். இங்க தெரியுறது நீங்க பாக்குறது ஒரு இமேஜ் ஆடு, இட்ஸ் நாட் அ வீடியோ ஆடுங்க. அப்போ ஒரு இமேஜ் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த இடத்துல நீங்க பாக்குற யூடியூப் சேனல்ல யூடியூப் ஹோம் பேஜ்ல உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆக போகுது. அதே மாதிரி யூடியூப் சேனல் நீங்க ஓபன் பண்ணி ஏதாவது வீடியோஸ் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிற டைம்லயும் உங்களுக்கு லெஃப்ட் சைடோ இந்த நெக்ஸ்ட் டு த வீடியோஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா சஜஸ்டட் வீடியோஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, சோ நீங்க அங்கெல்லாம் பாருங்க ஸ்பான்சர்டுன்னு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்துட்டு பெய்டு ரிசல்ட்ஸ். ஸோ ஸ்பான்சர்டுன்னு இல்லாம இருக்கிறது எல்லாமே லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆர்கானிக் ரிசல்ட். ஸோ இங்கேயும் அப்படியே தான், ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோவை நீங்க டாப் ரேங்கிங்ல கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னா நம்ம ஒரு இந்த லைக் வந்துட்டு யூடியூப்ல நீங்க அப்லோட் பண்ண போற வீடியோஸ்ல நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா எஸ்இஓ ரிலேட்டடான ஒர்க் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா எஸ்இஓ டீம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஸ்கிப் ஆடு, இந்த ஸ்கிப் ஆடெல்லாம் எப்படி கிரியேட் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு கிளாஸஸ்ல வந்துட்டு பார்ப்போம். ஸோ ஒரு ஆர்கானிக் ரிசல்ட் இங்க வந்துட்டு டிஃபால்ட்டா வந்துட்டு என்ன அப்படின்னா ஆர்கானிக் ரிசல்ட்டும் தெரியுது. அதே மாதிரி பெய்ட் ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகுது. அப்போ பெய்ட் ரிசல்ட் பெய்டு கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவ் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணி தராங்க. இந்த ஆர்கானிக் ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு ஒரு எஸ்இஓ டீம்ல இருக்கிற பீப்புளோ இல்ல வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்து சோசியல் மீடியா டீம்ல இருக்கிற பீப்புளோ வந்துட்டு என்ன அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. லைக் பிளே ஸ்டோர்ல கூட நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்பான்சர்ட் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு பார்க்க முடியும். நீங்க இது வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணலனாலும் பரவாயில்ல, லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணி பாருங்க.
லைக் வந்துட்டு ஏதாவது உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அங்கேயும் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்பான்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு தெரியும். ஸோ இந்த டைப் ஆஃப் ஆடுமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பெய்ட் கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் கிரியேட் பண்றாங்க. ஸோ நார்மலா தெரியற அந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஒரு ஆப் ஸ்டோர் ஆப்டிமைசேஷன், அதாவது எஸ்இஓ ரிலேட்டடான ஒரு டாபிக். ஸோ ஆப் ஸ்டோர் ஆப்டிமைசேஷன் தெரிஞ்சவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு இந்த ஆர்கானிக் ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி தராங்க. அதே மாதிரி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா விசிட் பண்ண போற வெப்சைட்ல உங்களுக்கு வந்துட்டு இது மாதிரியான பேனர் ஆட்ஸ் வந்துட்டு தெரியும். அதே மாதிரி நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஜிமெயில்ல உங்களுக்கு வந்துட்டு இது மாதிரியான ஆட்ஸ் வந்துட்டு தெரியும். அதே மாதிரி ஃபேஸ்புக்ல உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்பான்சர்ட்னு சொல்லிட்டு தெரியும். லிங்க்டின்ல உங்களுக்கு ப்ரொமோட்டட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதே மாதிரி மொபைல் அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு இது மாதிரியான ஒரு இமேஜ் ஆட் வந்துட்டு வரும். அப்ப இது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு ஒரு பெய்டு கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி தராங்க. ஸோ நார்மலா வந்துட்டு இந்த ஸ்பான்சர்டுன்னு இல்லாம இருக்கிற டீடைல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆர்கானிக்கா ஜென்ரேட் ஆகுது. ஸோ அதெல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் அதுவுமே ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம்ல இருக்கிற ஒரு பீப்புள் தான் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி தராங்க. அப்போ சிம்பிளா லைக் வந்துட்டு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட பிசினஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னா இவங்க ரெண்டு விதமான ரிசல்ட்டை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுத்தே ஆகணும். ஒன்னு பெய்டு ரிசல்ட், இன்னொன்னு வந்துட்டு என்ன அப்படின்னா ஆர்கானிக் ரிசல்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக் வந்துட்டு உங்களோட டீமோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க. பெய்டு கேம்பெயின் டீம் வந்துட்டு என்ன அப்படின்னா எந்த ரிசல்ட்டை வந்துட்டு ஜென்ரேட் பண்றதுக்காக ஒர்க் பண்றாங்க அப்படின்னா பெய்டு ரிசல்ட்டை வந்துட்டு ஜென்ரேட் பண்றதுக்காக இந்த பெய்டு கேம்பெயின் டீம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பண்றாங்க. எஸ்இஓ டீம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆர்கானிக் ரிசல்ட்ஸை வந்துட்டு ஜென்ரேட் பண்றதுக்காக ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியா டீம் அவங்க போத் பெய்டு அண்ட் ஆர்கானிக் ரிசல்ட்டை ஜென்ரேட் பண்றதுக்காக ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணுவாங்க. லீட் நர்ச்சரிங் டீம் அவங்களும் பெய்டு அண்ட் ஆர்கானிக் ரிசல்ட்டை ஜென்ரேட் பண்றதுக்காக ஒர்க் பண்றாங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல. தென் கண்டென்ட் ரைட்டிங் டீம் மேக்சிமம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆர்கானிக் ரிசல்ட்டை வந்துட்டு ஜென்ரேட் பண்றதுக்காக ஒர்க் பண்றாங்க. தென் கிராஃபிக் டிசைனிங், வீடியோ எடிட்டிங், வெப்சைட் டிசைனர்ஸ் வந்துட்டு எதுக்காக அப்படின்னா போத் ஆர்கானிக் அண்ட் பெய்ட் ரிசல்ட்டை ஜென்ரேட் பண்றதுக்காக வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள இருக்கிற அந்த மெயின் கோர் பெய்டு, சோசியல் மீடியா, எஸ்இஓ, லீட் நர்ச்சரிங், கண்டென்ட் இவங்களுக்கு எல்லாம் தேவைப்படுற ஒரு இமேஜா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், வெப்சைட்டா இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் எல்லாமே இந்த 3 பேர் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு பண்ணி தராங்க. ஓகே, இப்போ பெய்டு கேம்பெயின் டீம் வந்துட்டு அவங்க பெய்டு ரிசல்ட்டை தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி தர போறாங்க அப்படின்றது இப்போ நம்ம பார்த்த உங்களுக்கு இந்த செஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ அந்த பெய்டு கேம்பெயின் டீம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டூல்ஸ், ஒரு ஆர்கனைசேஷன்ல அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டூல்ஸ் வந்துட்டு என்னன்னா கூகுள் ஆட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பிங் ஆட் அப்படின்றத யூஸ் பண்றாங்க. ஃபேஸ்புக்ல ஆடு நீங்க பாக்குறீங்க இல்லையா, ஃபேஸ்புக் ஆடு, இன்ஸ்டாகிராம் ஆடு, ட்விட்டர் ஆடு, லிங்க்டின் ஆடு, நீங்க ஜியோ சினிமா பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஜியோ சினிமால வர ஆடு, ஹாட் ஸ்டார் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஹாட் ஸ்டார்ல தெரியுற ஆடு, அதே மாதிரி டிக்டாக் பாக்குறீங்க டிக்டாக்ல வந்துட்டு தெரியுற ஆடு, ஸ்பாட்டிஃபைல ஒரு ஆடு வந்துட்டு கேட்கும் இல்லையா, ஸ்பாட்டிஃபைல வந்துட்டு தெரிய போற ஆடு. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சோசியல் மீடியா ரிலேட்டடா இருக்கிற எல்லாத்துமே வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகிற ஸ்பான்சர் ஆடு. ஸோ இந்த டூல்ஸ் எல்லாமே ஒரு பெய்டு கேம்பெயின் டீம் ஒரு ஆர்கனைசேஷன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இந்த ஒரு பெய்டு கேம்பெயின் டீம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கூகுள் ஆட் அப்படின்ற டூலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன்ல நிறைய டீம் இருக்காங்க, அதுல பெய்டு கேம்பெயின் டீம் தனியா ஒரு டீம் இருக்கு. அவங்க தான் பெய்டு ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி தராங்க. அந்த பெய்டு கேம்பெயின் டீம் யூஸ் பண்ற ஒரு டூல் தான் கூகுள் ஆட். இந்த கூகுள் ஆட் அப்படின்ற ஒரு டூல்குள்ள தான் நம்ம கூகுள் வீடியோ ஆட்ஸ் அப்படின்ற டாபிக்ஸ் வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ கூகுள் வீடியோ ஆட்ஸ்ன்றதுக்கு சிம்பிளா வந்துட்டு என்ன பண்ணலாம், என்ன பேர் சொல்லலாம் அப்படின்னா யூடியூப்ல நீங்க பாக்குற ஆட்ஸ் எல்லாமே இந்த கூகுள் வீடியோ ஆட் மூலியமா தான் ஜென்ரேட் பண்றோம். ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு வீடியோ ஆட் டைரக்டா போயிட்டு கிரியேட் பண்ண முடியாது. அதுக்கு உங்களுக்கு பேஸ் கூகுள் ஆட் அப்படின்ற ஒரு டூல். ஸோ கூகுள் ஆட் அப்படின்ற ஒரு டூல் வந்துட்டு தெரியாம நீங்க வீடியோ ஆட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ண முடியாது. அப்போ இந்த கூகுள் ஆடை பத்தி உங்களுக்கு ஜஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன்ஸ் வந்துட்டு நான் கொடுத்துறேன்.
ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இந்த 7 டேஸ்க்குள்ள நம்ம பார்க்க போற அந்த டைப்ஸ் ஆஃப் வீடியோ ஆட், அதாவது யூடியூப்ல நமக்கு பிளே ஆயிட்டு இருக்கிற அந்த ஸ்கிப் ஆடு, நான் ஸ்கிப் ஆடு, பம்பர் ஆடு, டிஸ்கவரி ஆடு, இது எல்லாமே இந்த கூகுள் ஆட் அப்படின்ற ஒரு டூல் யூஸ் பண்ணி தான் ஒரு பெய்டு கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம்ல இருக்கிற பெய்டு கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவ் வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு இந்த தேவையான வீடியோ ஆடை வந்துட்டு ஜென்ரேட் பண்றதுக்காக யூஸ் பண்ண போற டூல் வந்துட்டு கூகுள் ஆட். இந்த கூகுள் ஆட் டூல்ன்றது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆன்லைன் அட்வர்டைசிங் பிளாட்ஃபார்ம்ங்க. இந்த ஆன்லைன் அட்வர்டைசிங் பிளாட்ஃபார்ம் மூலியமா நீங்க உங்களோட ப்ராடக்ட் இல்ல நீங்க சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி அப்படின்னாலும் பரவாயில்ல, இல்ல ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட ப்ராடக்ட் இல்லைன்னா சர்வீசஸை நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆன்லைன் அட்வர்டைசிங் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்க ஆட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ரன் பண்ணிக்கலாம். இந்த ஆன்லைன் அட்வர்டைசிங் பிளாட்ஃபார்ம் டூல் மூலியமா நீங்க பெய்டு ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த கூகுள் ஆட் டூல் யார் வந்துட்டு ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த கூகுள் தாங்க. இப்போ கூகுள் ப்ரொவைட் பண்ற ஒரு ஆன்லைன் அட்வர்டைசிங் பிளாட்ஃபார்ம் தான் இந்த கூகுள் ஆட் அப்படின்ற ஒரு டூல். இந்த டூல் மூலியமா நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட பிசினஸ்க்கான தேவையான ப்ரமோஷன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நீங்க பண்ணிக்க முடியும். அப்போ இந்த டூல் மூலியமா நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்க, சம் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்ஸ் எல்லாமே நீங்க பப்ளிஷ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த கூகுள் ஆட் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு அட்வர்டைசர், சதீஷ் தான் அட்வர்டைசர், அவரோட ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்னிச்சர் ரிலேட்டடான ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு வச்சிருக்கிறாரு. அந்த ஃபர்னிச்சர் ரிலேட்டடான ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆட் இந்த கூகுள் ஆட் மூலியமா ரன் பண்றாரு. அப்போ ரன் பண்ணும்போது அந்த ஆடை வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த கூகுள் ஆட் டூல் இந்த அல்காரிதம் வந்துட்டு என்ன பண்ண போகுது, லைக் வந்துட்டு ஒரு யூசருக்கு போயிட்டு காட்டும். அப்போ அந்த யூசருக்கு வந்துட்டு காட்டும் போது அவர் ஏதோ ஒரு இன்டராக்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வீடியோ ஆட் ரன் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, வீடியோ வந்துட்டு ஃபுல்லா பாக்குறாரு. அப்ப வியூ பண்ணா காசு போகணும், செட் பண்ணிக்கலாம், நீங்க செட் பண்ணிக்கலாம். யாராவது உங்களோட வீடியோவை வாட்ச் பண்ணாங்கன்னா அமௌண்ட் எங்கிட்ட இருந்து டிடெக்ட் பண்ணிக்கோ. அதே மாதிரி லைக் வந்துட்டு நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கு, அந்த வீடியோல சம் சிடிஏ பட்டன்ஸ் வந்து நான் வச்சிருக்கேன், அந்த சிடிஏ பட்டனை கிளிக் பண்ணா மட்டும் தான் எங்கிட்ட வந்துட்டு அமௌண்ட் டிடெக்ட் பண்ணிக்கணும். அப்போ இந்த பர்டிகுலர் கூகுள் ஆட் டூல்ல நீங்க வந்துட்டு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்துட்டு யூஸ் பண்ணி உங்ககிட்ட இருந்து இந்த கூகுள் ஆட் டூல் எதை பேஸ் பண்ணி அமௌண்ட் வந்துட்டு டிடெக்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்க செட் பண்ணிக்க முடியும். அது கிளிக்ஸ் பேஸ் பண்ணியா, வியூஸ் பேஸ் பண்ணியா, இல்ல யாராவது ஒரு யூசர் வந்துட்டு உங்களோட வெப்சைட்குள்ள வந்து வெப்சைட்ல நீங்க ஒரு ஃபார்ம் வந்துட்டு வச்சிருக்கீங்க, ரிஜிஸ்டர் ஃபார்ம் வச்சிருக்கீங்க, ரிஜிஸ்டர் ஃபார்ம்ல அவங்களோட டேட்டா எல்லாமே சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்கிட்ட இருந்து நீ அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணணும், நீங்க செட் பண்ணிக்க முடியும். இல்ல உங்களோட இ காமர்ஸ் ஸ்டோர் அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி உங்களோட சைட்குள்ள வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு என்ன அப்படின்னா பர்ச்சேஸ் பண்றாங்க, பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னோட ஆட் மூலியமா வந்தவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணா மட்டும்தான் எங்கிட்ட இருந்து அமௌண்ட் டிடெக்ட் பண்ணணும். ஸோ இது மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஒரு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஆப்ஷன்ஸ் மூலியமா நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க உங்களோட ஆடை வந்துட்டு நீங்க செட் பண்ணிக்க முடியும். அப்போ இது ஒரு ஆன்லைன் அட்வர்டைசிங் பிளாட்ஃபார்ம் டூல். ஸோ இந்த ஆன்லைன் அட்வர்டைசிங் பிளாட்ஃபார்ம் டூல் மூலியமா நீங்க பெய்ட் ரிசல்ட்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அப்ப அந்த பெய்ட் ரிசல்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு டிஸ்பிளேக்கு போச்சுனாலே உங்ககிட்ட இருந்து அமௌண்ட் டிடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அந்த டிடெக்ஷன் எதை பேஸ் பண்ணி, கிளிக்ஸை பேஸ் பண்ணி அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணணுமா, இல்ல வாட்ச் நீங்க ஒரு வீடியோ வந்துட்டு வாட்ச் பண்றீங்க அதை பேஸ் பண்ணி அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணணுமா, இல்ல வீடியோ வந்துட்டு வியூ பண்றாங்க, இல்லனா டேட்டா வந்துட்டு சப்மிட் பண்றாங்க, இல்லனா ஏதோ ஒரு ஆக்ஷன்ஸ் வந்துட்டு நடக்குது, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் என்னோட அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த கூகுள் ஆட் டூல் மூலியமா நீங்க செட் பண்ணிக்க முடியும். தென் உங்களோட பிசினஸ் வந்து நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா இதுக்குள்ள இந்த கூகுள் ஆட் டூல் மூலியமா நீங்க வந்துட்டு ப்ரொமோட் பண்ணும்போது லைக் உங்களோட பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பத்தின இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் சரி, இல்ல ப்ராடக்ட்டை பத்தின இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் சரி, அது ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு டிஸ்பிளே பண்ணும். இந்த கூகுள் ஆட் மூலியமா நீங்க கிரியேட் பண்ண போற எல்லா டைப் ஆஃப் ஆடுமே ஒரு இடத்துல போயிட்டு டிஸ்பிளே பண்ண போகுது, ஒரு யூசருக்கு வந்து டிஸ்பிளே பண்ண போகுது. அப்போ அது என்னென்ன பிளேசஸ் அப்படின்னா கூகுள் சர்ச் நெட்வொர்க் எல்லாத்துலயுமே வந்து என்ன அப்படின்னா டிஸ்பிளே பண்ணும். அதே மாதிரி டிஸ்பிளே நெட்வொர்க்ல டிஸ்பிளே பண்ணும், பார்ட்னர் வெப்சைட்ஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே பண்ணும். அப்ப கூகுள் சர்ச் நெட்வொர்க்ஸ்னா என்ன, நான் உங்களுக்கு ஒரு எஸ்இஆர்பி சம்பந்தப்பட்ட ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு காட்டினேன். விசிட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு கீவேர்டை சர்ச் என்ஜின்ல போயிட்டு
நீங்க ப்ரௌஸ் பண்ணும்போது அதுக்கு ரிலேட்டடான ஒரு பேஜ் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகுது. அந்த பேஜுக்கு பேர் தான் எஸ்சிஆர்பி. அப்போ கூகுள் ஆட் மூலியமா நீங்க ஒரு ஆட் வந்து ரன் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட ஆடு இந்த எஸ்சிஆர்பில வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். நீங்க செட் பண்ணிக்கலாம் எஸ்சிஆர்பில தான் எனக்கு என்னோட ஆட் டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்றத நீங்க செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஷாப்பிங் ரிலேட்டடானது கூகுள் மேப்ஸ்ல டிஸ்ப்ளே ஆகணும். அதே மாதிரி கூகுள் பிளே ஸ்டோர்ல வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகணும். கூகுள் இமேஜஸ்ல என்னோட இந்த ஸ்பான்சர்ட் ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகணும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் சர்ச் நெட்வொர்க்குங்க. அப்போ நீங்க கிரியேட் பண்ண போற அந்த ஆட் எல்லாமே கூகுள் சர்ச் நெட்வொர்க்ல நான் சொன்ன இந்த பிளேசஸ்ல எல்லாத்துலயுமே வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. யாராவது கூகுள் எஸ்சிஆர்பில ஓபன் பண்றாங்க, ஓபன் பண்ணி அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்துட்டு டைப் பண்றாங்க, ஆட் டிஸ்ப்ளே ஆகும். பிளே ஸ்டோர் போறாங்க, பிளே ஸ்டோருக்குள்ள யாராவது வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்ஸ் ஏதோ அவங்க ரிலேட்டடா செஸ் ரிலேட்டடா ஒரு கேம் வந்துட்டு தேடுறாங்க, அங்கேயும் ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். கூகுள் இமேஜஸ்ல நீங்க போயிட்டு ஏதோ ஒரு இமேஜ் தேடுறீங்க, அங்கேயும் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஸ்பான்சர்ட் இமேஜ் தெரியும். அதே மாதிரி கூகுள் மேப்ஸ் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க, நிறைய இடத்துல உங்களுக்கு ஸ்பான்சர்ட்னே உங்களுக்கு வந்துட்டு தெரியும். அப்ப இதெல்லாமே கூகுள் சர்ச் நெட்வொர்க். அப்போ இந்த கூகுள் ஆட் டூல் மூலியமா நீங்க இந்த கூகுள் சர்ச் நெட்வொர்க்ல என்னோட ஆட் டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னா செட் பண்ணிக்கலாம், ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் கூகுள் டிஸ்ப்ளே நெட்வொர்க்லயும் என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். கூகுள் டிஸ்ப்ளே நெட்வொர்க்னா என்ன? யூடியூப் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிஸ்ப்ளே நெட்வொர்க் தான். யூடியூப்ல நீங்க வந்து என்ன அப்படின்னா ஸ்பான்சர்ட் ஆட் வந்துட்டு தெரியும். நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் எல்லாமே 6 டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின் டைப் இருக்குன்னு சொன்னேன். அந்த டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின் எல்லாமே யூடியூப்ல தான் டிஸ்ப்ளே ஆக போகுது. நீங்க லைவா பாப்பீங்க, பிராக்டிகலா பாப்பீங்க, லைவ் டெமோ எல்லாமே நீங்க பார்க்கலாம். நானே டாஸ்க் கொடுப்பேன், யாரெல்லாம் ஜாயின் பண்றீங்களோ அவங்க எல்லா பேருக்குமே நான் டாஸ்க் கொடுப்பேன். அந்த டாஸ்க் எல்லாமே நீங்களே கம்ப்ளீட் பண்ணலாம். நீங்க போறதுக்குள்ள கண்டிப்பா வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களால இந்த யூடியூப்ல இருக்கிற ஆட் டைப்ஸ் எல்லாமே நீங்களே ஓனா கிரியேட் பண்ண முடியும். கண்டிப்பா அந்த 7 டேஸ்ல நீங்க கத்துப்பீங்க. தென் அதுக்கப்புறம் ஜிமெயில்ல ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே பண்ணது, கூகுள் ஃபினான்ஸ்ல டிஸ்ப்ளே பண்ணது, பிளாகர் கூகுள் நியூஸ்ல உங்களோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ணுவோம். தென் கூகுள் பார்ட்னர் வெப்சைட், அதர் வெப்சைட்ஸ்ல உங்களோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ணுவோம். அப்போ இந்த கூகுள் ஆட் மூலியமா நீங்க ஒரு பெய்டு ரிசல்ட் வந்துட்டு ஜெனரேட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பெய்டு ரிசல்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் தெரிய போகுது? கூகுள் சர்ச் நெட்வொர்க்ஸ்ல தெரிய போகுது, கூகுள் டிஸ்ப்ளே நெட்வொர்க்ஸ்ல தெரிய போகுது, கூகுள் ஒரு கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவ் தான், பெய்டு கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவ் தான். எந்த பிளாட்ஃபார்ம்ல மட்டும் என்னோட ஆட் தெரியணும், அதாவது யூடியூப்ல மட்டும் தான் தெரியணும், நம்மளால ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க முடியும். ஜிமெயில மட்டும் தான் தெரியணும், கூகுள் நியூஸ்ல தெரியணும், பிளே ஸ்டோர்ல தெரியணும், இது மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த கூகுள் ஆட் டூல் மூலியமா வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கேம்பெயின்ஸ் ரன் பண்ணி லைக் உங்களோட ஆடை நீங்க டிஸ்ப்ளே பண்ணிக்க முடியும். ஒரு கூகுள் ஆட் வந்துட்டு நான் சொல்லிட்டேன், இந்த இது வந்துட்டு ஒரு பெய்ட் அட்வர்டைசிங் டூல். ஸோ இதுக்குள்ள உங்களோட பிசினஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ப்ரொமோட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இதுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா வெரைட்டி ஆஃப் டைப்ஸ் இருக்குங்க, கூகுள் ஆட் டைப்ஸ் இருக்கு. அப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் ஆட் நீங்க எதை சூஸ் பண்ணாலும் சரிங்க, எதை சூஸ் பண்ணாலும் சரி, என்ன டைப் ஆஃப் கேம்பெயின் சூஸ் பண்ணாலும் சரி, நீங்க சில செட்டிங்ஸ் எல்லாமே நீங்க பண்ற மாதிரி இருக்கும். அதாவது நெட்வொர்க் செட்டிங்ஸ். நெட்வொர்க்னா எந்த நெட்வொர்க்ல, அதாவது பிளேஸ்மெண்ட் சொன்ன இல்லைங்களா, சர்ச் நெட்வொர்க்கா, டிஸ்ப்ளே நெட்வொர்க்கா, பார்ட்னர் வெப்சைட்டுங்களா, சோ எந்த இடத்துல என்னோட ஆட் டிஸ்ப்ளே ஆகணும் நீங்க செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி லொகேஷன், எந்த சிட்டிக்குள்ள இருக்கிற பீப்புளுக்கு என்னோட ஆட் தெரியணும், எந்த லொகேஷன்ல இருக்கிற பீப்புளுக்கு என்னோட ஆட் தெரியணும், ஏரியாவோட பின்கோட வைஸ் வச்சு கூட நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா இங்க டார்கெட் பண்ணிக்க முடியும். கோயம்புத்தூருக்கு மட்டும் தெரியணும் என்னோட ஆடு, மதுரைக்கு மட்டும் தெரியணும், சென்னைக்கு மட்டும் தெரியணும், நீங்க லொகேஷன் டார்கெட்டிங் மூலியமா நீங்க செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி லாங்குவேஜ், சோ லாங்குவேஜ் மூலியமா என்ன லாங்குவேஜ் பேசுற பீப்புளுக்கு என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்றத நீங்க செட் பண்ணுவீங்க. பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி, சோ இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி மூலியமா தான் உங்களோட இந்த பர்டிகுலர் ஆட் நீங்க கிரியேட் பண்ண போற ஆட் எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்னோட ஆடை வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ணணும், எதை பேஸ் பண்ணி எங்கிட்ட இருந்து அமௌண்ட் டிடெக்ட் பண்ணணும் அப்படின்றத செட் பண்றது எல்லாமே பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி. பட்ஜெட் நீங்க கொடுப்பீங்க, லைக் வந்துட்டு பெர் டேக்கு நான் கிரியேட் பண்ண போற பெய்டு ரிசல்ட், பெய்டு ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா பெர் டேக்கு 500 rupees ஒர்க் ஆகணும், பெர் டேக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா 1000 rupees ஒர்க் ஆகணும். இது எல்லாமே நீங்க தான் செட் பண்ண போறீங்க.
அதே மாதிரி பட்ஜெட் கண்ட்ரோலுமே நீங்க வந்துட்டு பண்ணிக்கலாம். பட்ஜெட் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. தென் ஃபைனலா வந்துட்டு என்ன அப்படின்னா ஆடியன்ஸ் செட்டிங்ஸ் வந்துட்டு பண்ணுவீங்க. அதாவது நீங்க லொகேஷன் செட் பண்ணிட்டீங்க, கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில இருக்கிற பீப்புளுக்கு மட்டும் என்னோட ஆட் தெரியணும். அந்த கோயம்புத்தூர் அண்ட் மதுரைக்குள்ள இருக்கிற பீப்புள் ஸ்பெசிபிக்கா பேரண்ட்ஸ்க்கு மட்டும் என்னோட ஆட் தெரியணும், மேலுக்கு மட்டும் என்னோட ஆட் தெரியணும், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புளுக்கு மட்டும் என்னோட ஆட் தெரியணும், பிசினஸ் பீப்புளுக்கு மட்டும் என்னோட ஆட் தெரியணும். அது எல்லாமே நீங்க வந்துட்டு இந்த ஆடியன்ஸ் செட்டிங்ஸ் மூலமா நீங்க செட் பண்ணிக்க முடியும். இல்ல உங்ககிட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு டேட்டா பேஸ் வச்சிருக்கீங்க, லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா உங்ககிட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 2 lakhs பீப்புளோட டேட்டா பேஸ் இருக்கு, அந்த 2 lakh பீப்புளுக்கு மட்டும் என்னோட ஆட் தெரியணும் ஆப்ஷன் இருக்கு. இங்க ஃபைல் அப்லோட் பண்ணி அந்த அப்லோட் பண்ண ஃபைல்ல இருக்கிற டேட்டாஸ்க்கு மட்டும் என்னோட ஆட் தெரியணும், நீங்க செட் பண்ணிக்கலாம். ரீமார்க்கெட்டிங் பண்ணணும், யாராவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா மிஸ்டர் தனுஷ் அவங்க ஒரு யூடியூப் சேனல் வந்துட்டு வச்சிருக்காங்க, அந்த யூடியூப் சேனல்ல இருக்கிற சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் தான் என்னோட ஆட் தெரியணும், சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் தான் என்னோட ஆட் தெரியணும், செட் பண்ணிக்கலாம். சந்தியா அவங்க ஒரு வெப்சைட் வந்துட்டு வச்சிருக்காங்க, அவங்களோட வெப்சைட்ல கான்டாக்டஸ் பேஜை மட்டும் விசிட் பண்ணவங்க அவங்க தான் என்னோட ஆடியன்ஸ். கோயம்புத்தூருக்குள்ள சந்தியா.com அப்படின்ற ஒரு வெப்சைட்டை ஓபன் பண்ணி கான்டாக்டஸ் அப்படின்ற ஒரு பேஜை மட்டும் விசிட் பண்ண யூசருக்கு மட்டும் என்னோட ஆட் தெரியணும், செட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த கூகுள் ஆட் அப்படின்ற டூலுக்குள்ள இருக்கு. அப்போ நீங்க இந்த கூகுள் ஆட் மூலியமா லைக் வந்துட்டு நீங்க எந்தவித கேம்பெயின் டைப்ஸ் வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணாலும் லைக்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணுவீங்க. அதாவது கண்ட்ரோல் பண்றோம், யாருக்கு தெரியணும், எந்த லொகேஷன்ல இருக்கிற பீப்புளுக்கு என்னோட ஆட் வந்துட்டு தெரியணும், எதை பேஸ் பண்ணி எங்கிட்ட இருந்து நீ அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணணும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளால ஈஸியா வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒரு செட்டிங்ஸ் வந்து நீங்க பண்றீங்க, இதுல ஏதோ ஒரு செட்டிங்ஸ் வந்துட்டு பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் லொகேஷன் வந்துட்டு மதுரைன்னு செட் பண்ணிட்டீங்க, நாளைக்கு வந்துட்டு மாத்தணும், மதுரை கிடையாதுங்க தப்பா செட் பண்ணிட்டேன் எனக்கு வந்துட்டு கோயம்புத்தூருங்க, நீங்க மாத்திக்கலாம், எப்ப வேணாலும் மாத்திக்கலாம். பட்ஜெட் இன்னைக்கு வந்துட்டு 500 rupees கொடுக்குறீங்க, 500 rupees வந்துட்டு என்ன அப்படின்னா 1 hourல முடிஞ்சு போச்சு, எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னும் பட்ஜெட் போடணும், நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆடியன்ஸ் தப்பான ஆடியன்ஸ் வந்து சூஸ் பண்ணிட்டேன், பேரண்ட்ஸ்க்கு பதிலா நாட் அ பேரண்ட்ஸ் சூஸ் பண்ணிட்டேன், மாத்திக்கலாம். எப்ப வேணாலும் செட்டிங்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு கூகுள் ஆட்ல நீங்க கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா இது மாதிரியான டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். சோ அந்த கேம்பெயின் வந்துட்டு என்னவா இருக்க போகுது, லைக் வந்துட்டு எல்லாமே நம்மளோட கண்ட்ரோல்ல தான் இருக்க போகுது. சோ எப்ப வேணுமோ நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கூகுள் ஆட் அப்படின்ற டூல்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இப்போ கரண்டா ஆல்மோஸ்ட் ஒரு 8 டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின் இருக்குங்க. இந்த 8 டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின்ல நம்ம பார்க்க போற ஆட் டைப் வந்து என்ன அப்படின்னா இந்த வீடியோ டைப்ஸ்ங்க. அதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர், அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டர்ல இருக்கிற பெய்டு கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவ் பெய்டு ரிசல்ட்டை வந்துட்டு ஜெனரேட் பண்ணி கொடுக்கணும். அந்த பெய்டு ரிசல்ட்டை ஜெனரேட் பண்றதுக்காக, அதாவது யூடியூப் மூலியமா பெய்டு ரிசல்ட்ஸ் வந்துட்டு ஜெனரேட் பண்றதுக்காக அந்த பெய்டு கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவ் யூஸ் பண்ண போற ஒரு டூல் வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் ஆட். அந்த கூகுள் ஆட் டூல்ல அந்த பெய்டு கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவ் யூஸ் பண்ண போற டைப்ஸ் வீடியோ ஆட். கனெக்ட் ஆயிடுச்சுங்களா? பெய்டு ரிசல்ட், அதே மாதிரி பெய்டு கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவ் பெய்டு ரிசல்ட் ஜெனரேட் பண்ணணும், அதுக்காக அவர் யூஸ் பண்ண போற டூல் வந்துட்டு கூகுள் ஆட். அந்த கூகுள் ஆட் டூல்ல அவர் யூஸ் பண்ண போற டைப் வீடியோ ஆட். இதுதாங்க பேஸ். இந்த பேஸ் தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஓகே இதுக்கான ப்ரொசீஜரே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு தெரியும். எனக்கு டைம்ஸ் இருந்துச்சுன்னா இந்த 7 டேஸ்க்குள்ள எனக்கு வந்துட்டு டைம் இருந்தது அப்படின்னா லைக் வந்துட்டு இந்த கூகுள் ஆட் ஃபுல்லாவே எப்படி டீடைலிங்கா வந்துட்டு ஒர்க் ஆகுது, அதுக்குள்ள எப்படி நம்பர் ஆஃப் கேம்பெயின்ஸ் கிரியேட் பண்றது, நம்பர் ஆஃப் ஆட் குரூப்ஸ் கிரியேட் பண்றது, அது எல்லாமே உங்களுக்கு டீடைலிங்கா வந்துட்டு என்ன அப்படின்னா நான் கன்வே பண்றேன். ஓகே, இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் கூகுள் ஆட் அப்படின்றதுக்குள்ள இப்ப கரண்டா 8 டைப்ஸ் இருக்கு. இந்த 8 டைப்ஸ்ல நம்ம சூஸ் பண்றது வந்துட்டு என்ன அப்படின்னா வீடியோ ஆட். இந்த வீடியோ ஆட் தான் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம பிராக்டிக்கலா வந்துட்டு பார்க்க போறோம். இந்த வீடியோ ஆடுக்குள்ள தான் வந்துட்டு இருக்க போற டைப்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் சொன்ன அந்த
6 டைப்ஸ். என்னென்ன டைப்ஸ்? ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட், நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட், பம்பர் ஆட், இன்ஃபீட் ஆட், அவுட்ஸ்ட்ரீம் ஆட், ஆட் சீக்வென்ஸ். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ஆட் எல்லாமே நீங்க கூகுள் ஆட் டூல் மூலியமா நீங்க இந்த வீடியோ ஆட் அப்படின்ற டைப்பை வந்துட்டு நீங்க கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டைப் ஆஃப் கேம்பெயின்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ண முடியும். ஓகே, இந்த கூகுள் ஆட் அப்படின்ற டூல் எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படின்றத பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த கூகுள் ஆட் டூல் இந்த கூகுள் ஆட் டூல் இல்லாம நம்மளால வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியாது. அதாவது நம்ம பார்க்க போற இந்த வீடியோ கேம்பெயின்ஸ். அப்போ இந்த கூகுள் ஆட் எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது, இந்த டூல் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு இன்ட்ரோடக்ஷனை கொடுத்துறேன். ஸோ ஸ்டெப் 1 கேம்பெயின் செட்டப் வந்துட்டு பண்ண போறீங்க. அதாவது சந்தியா இருக்காங்க. சந்தியா ஒரு டைப் ஆஃப் கேம்பெயின் நான் இங்க சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுல இருக்கிற 8 டைப்ஸ் இருக்கு. 8 டைப்ஸ்ல எந்த கேம்பெயின் டைப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கிட்டுங்க. இப்போ அவங்க வந்துட்டு சந்தியா சர்ச் கேம்பெயின் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சர்ச் அப்படின்றது ஒருத்தவங்க ஒரு கீவேர்டு வந்துட்டு தேடுனா அந்த கீவேர்டுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து எஸ்சிஆர்பில டிஸ்பிளே ஆகும். அந்த எஸ்சிஆர்பில வந்துட்டு என்ன அப்படின்னா தெரிய போற ஆட் தான் சர்ச் ஆடுங்க. அப்ப சந்தியா சர்ச் ஆட் அப்படின்ற ஒரு ஆட் டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ணி அவங்க வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி லைக் வந்துட்டு என்ன பண்ண போறாங்க, கேம்பெயினோட டைப் சூஸ் பண்ணிட்டாங்க, ஆடியன்ஸ் டிஃபைன் பண்ணிட்டாங்க, லொகேஷன் செட் பண்ணிட்டாங்க, நெட்வொர்க் செட் பண்ணிட்டாங்க, பட்ஜெட் செட் பண்ணிட்டாங்க, அந்த அந்த ஆடுக்கு தேவையான கீவேர்ட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணிட்டாங்க, பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி இன்க்ளூட் பண்ணிட்டாங்க, ஃபைனலா ஒரு ஆட் டிசைன் செட் பண்ணிட்டாங்க. நம்ம உள்ள டெப்தால எதுவுமே போலீங்க. சர்ச் ஆட் அப்படின்றத சூஸ் பண்ணி ஒரு சர்ச் ஆட் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புங்க. நீங்க ஒரு டூலை யூஸ் பண்ணி ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டீங்க. செகண்ட் ஸ்டெப் யூசர் இன்டராக்ட் பண்ண போறாங்க. நீங்க ஒரு கேம்பெயின் வந்து ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது லைவ்ல போயிடுச்சு அப்படின்னா ஒரு யூசருக்கு வந்துட்டு கண்டிப்பா அது டிஸ்பிளே ஆக போகுது. அது சர்ச் ஆடா இருந்தாலும் சரி, வீடியோ ஆடா இருந்தாலும் சரி, டிஸ்பிளே ஆடா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஒரு யூசருக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆக போகுது. அப்போ சந்தியா சூஸ் பண்ணது ஒரு கூகுள்ல சர்ச் ஆடுங்க. பில்லிங் சாஃப்ட்வேர் ரிலேட்டடா ஒரு சர்ச் ஆட் ரன் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். பில்லிங் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு கீவேர்டுமே அவங்க டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ அவங்க டார்கெட் பண்ணிருக்கிற லொகேஷன் வந்துட்டு திருப்பூர். திருப்பூருக்குள்ள பில்லிங் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு கீவேர்டை வந்துட்டு தேடினாங்க அப்படின்னா ஸ்டெப் 1ல ஆல்மோஸ்ட் சந்தியா என்ன பண்ணிட்டாங்க, ஆட் கிரியேட் பண்ணி வச்சிட்டாங்க. ஸ்டெப் 2ல அந்த திருப்பூர்ல இருக்கிற ஒரு யூசர் சந்தியா டார்கெட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கீவேர்டை திருப்பூர்ல இருந்தே தேடுறாங்க. அவங்களுக்கு ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆக போகுது. டிஸ்பிளே ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆக போகுது. அப்போ டிஸ்பிளே ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன பண்றாங்க, யூசர் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி பார்க்க போறாங்க. சோ அதுக்கு பேர் தான் இன்டராக்ஷன். கேம்பெயின் செட் பண்ணத சந்தியா கிரியேட் பண்ண ஒரு ஆட் அவங்க டார்கெட் பண்ணி வச்சிருக்கிற கீவேர்டுக்கு பேஸ் பண்ணி ஒரு யூசர் சர்ச் பண்ணும்போது ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆயிடுச்சு. நம்ம டெப்தாலாம் போல எப்படி கிரியேட் பண்ணிருக்காங்க அதுக்குள்ளலாம் நம்ம போகல. ஏதோ ஒரு கேம்பெயின் டைப் கிரியேட் பண்ணி லான்ச் பண்ணிட்டாங்க. லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆட் டிஸ்பிளே ஆகுது, யூசர் இன்டராக்ட் பண்றாங்க. இதுதான் செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் இந்த இன்டராக்ட் பண்றதுக்கு முன்னாடி அதாவது இன்டராக்ட் பண்றதுக்கு முன்னாடி அப்படின்னா ஒரு ஆட் டிஸ்பிளே ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு யூசர் ஒரு கீவேர்டு வந்துட்டு என்ன அப்படின்னா தேடுறாங்க. அது பில்லிங் சாஃப்ட்வேர். அது சந்தியா கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு சர்ச் ஆட். அந்த கீவேர்டை தேடும்போது எஸ்சிஆர்பில என்னோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜெனரேட் பண்ண போகுது. அப்போ யூசர் அந்த கீவேர்டை போட்டு யூசர் வந்துட்டு ப்ரௌஸ் பண்ற டைம்ல என்ன நடக்குது, ஒரு ஆக்ஷன் நடக்குங்க. ஆக்ஷன் அப்படின்னா ஏலம். 4 பேர், ஏன்ற யூசரு, பீன்ற யூசரு, சீன்ற யூசரு, டீன்ற யூசர் 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேருமே திருப்பூர் அப்படின்ற லொகேஷனை டார்கெட் பண்ணி 4 பேருமே கூகுள் சர்ச் ஆட் வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. 4 பேருமே சேம் கீவேர்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 4 பேருமே ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேர் அப்படின்ற கீவேர்டை தான் யூஸ் பண்றாங்க, டார்கெட் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு கீவேர்டை வந்துட்டு என்ன அப்படின்னா யாராவது தேடினாங்க அப்படின்னா அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஆட் டிசைன் வந்துட்டு யூசருக்கு காட்டணும். அதுதான் கான்செப்ட் செட் பண்ணி வச்சிருக்காங்க. 4 பேருமே
4 பேருமே யூஸ் பண்ணிருக்கிறது சேம் கீவேர்டு. 4 பேருமே டார்கெட் பண்ணிருக்கிற லொகேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா திருப்பூர் லொகேஷன். 4 பேருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆட் டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா சர்ச் ஆட். அப்ப யூசர் அந்த கீவேர்டை வந்துட்டு தேடும் போது 4 பேருமே சேம் கீவேர்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தேடும் போது இந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் வந்துட்டு நடக்குது. Google Ad conducts an action to determine which ads to display based on the user search or engagement. யூசர் சர்ச் பண்ற queryக்கு ரிலேட்டடா எந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டு போயிட்டு டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுது. நம்ம கிரியேட் பண்றது ஒரு பெய்டு ரிசல்ட்டுங்க. அப்போ பெய்டு ரிசல்ட்டை எடுத்துட்டு போய் டிஸ்ப்ளே பண்ணணும். அங்கேயும் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆக்ஷன் நடக்குது. இந்த இடத்துல நான் சிம்பிளா மட்டும் சொல்றேன், பெரிய இன்டெப்தாலாம் எதுவுமே நான் சொல்லல. ஆனா உள்ளுக்குள்ள லாஜிக் நிறைய இருக்கு. யாருகிட்ட ஹையஸ்ட் அமௌண்ட் இருக்கோ 4 பேருமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஏன்ற யூசர், பீன்ற யூசர், சீன்ற யூசர், டீன்ற யூசர் 4 பேருமே அவங்களோட ஆட் ரன் பண்றதுக்காக சம் டெய்லி பட்ஜெட் வந்து செட் பண்ணிருக்காங்க. சோ டெய்லி பட்ஜெட்டை பேஸ் பண்ணி வந்துட்டு என்ன அப்படின்னா 4 பேருக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா சம் அமௌண்ட் வந்துட்டு ஒவ்வொரு ஆள்ட்டுமே இருக்கும். அப்போ இந்த ஆக்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா ட்ரிகர் பண்ணுது. ஆக்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா நடக்கும்போது யாருக்கிட்ட ஹையஸ்ட் அமௌண்ட் வந்துட்டு இருக்கோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து உங்களோட ஆடை எடுத்துட்டு போயிட்டு பிளேஸ் பண்ணும். பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் யூசர் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ஆடவே வந்துட்டு பார்ப்பாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் யூசர் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ஆடை கிளிக் பண்ணுவாங்க. இதுக்குள்ள ஜஸ்ட் வந்துட்டு ஒரு பட்ஜெட்டை வச்சு மட்டும் நான் சொல்லியிருக்கேன். பட் ஆனா இதுக்குள்ள இன்டெப்தா உள்ளுக்குள்ள நிறைய டெக்னிக்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள இன்வால்வ் ஆகும். குவாலிட்டி ஸ்கோர், ஆடோட ஸ்ட்ரென்த், லேண்டிங் பேஜோட பெர்ஃபார்மன்ஸ், லேண்டிங் பேஜ்ல இருக்கிற கண்டென்ட், இது எல்லாத்தையுமே செக் பண்ணி வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஆக்ஷன்ஸ் வந்துட்டு யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு கொடுத்து அவங்களோட ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹை பிரியாரிட்டி கொடுத்து டிஸ்ப்ளே பண்ணும். ஸோ இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிற டெக்னிக்கல் டேர்ம்ஸுங்க. பட் அதெல்லாம் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ சிம்பிளா நான் சொல்றது தான், யாருக்கிட்ட பட்ஜெட் அதிகமா இருக்கோ அவங்களோட ஆடை போயிட்டு டிஸ்ப்ளே பண்ணிடும். அது நீங்க அது எந்த டைப் ஆஃப் ஆடா இருந்தாலும் சரி. ஸோ தேர்ட் ஸ்டெப் ஆக்ஷன் நடக்குது. ஆக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் யாரு வின் பண்றாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாரு, செகண்ட் பிளேஸ் யாரு, தேர்ட் பிளேஸ் யாரு, ஃபோர்த் பிளேஸ் யாரு அப்படின்றத பேஸ் பண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆட் ரேங்க் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஃபைன் பண்ணுவோம். இது நீங்க ஒரு ஆடை பாக்குறதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கிற ஸ்டெப்ஸுங்க. நான் வெறும் கூகுள் சர்ச் ஆடை வச்சு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்லிட்டு இருக்கேன். யாராவது கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா காம்படிட்டர்ஸ் 4 பேருமே ஒரே மாதிரியான ஆட் ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா 4 பேரோடதுமே காட்டணும். அதுக்காக என்ன பண்றாங்க, இந்த கூகுள் ஆட் டூல்ல வந்துட்டு என்ன அப்படின்னா ஆக்ஷன் அப்படின்றது ஒன்று வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ஆக்ஷன்ஸ் மூலியமா தான் ஆட் ரேங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த அட்வர்டைசருக்கு ப்ரொவைட் பண்றாங்க. அந்த ஆக்ஷன்ல அதாவது அந்த ஏலத்துல யார் வந்துட்டு வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸுங்க. ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஹை பிரியாரிட்டி கொடுத்து அவங்களோட ஆடை ஃபர்ஸ்டா டிஸ்ப்ளே பண்ணும். மத்தவங்களோட ஆடை வந்துட்டு செகண்டா, தேர்டா, ஃபோர்த்தா டிஸ்ப்ளே பண்ணும். சோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரேங்கிங் வந்துட்டு பண்ணிருது. ரேங்கிங் வந்துட்டு பண்ணதுக்கு அப்புறம் தான் பிளேஸ்மெண்ட். ஆட் ரேங்க் 1 தூக்கிட்டு போய் டாப்ல நிறுத்து. அவங்களோட வீடியோ ஆடை வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்டா டிஸ்ப்ளே பண்ணு. அவங்களோட இமேஜ் ஆடை வந்துட்டு ஹை பிரியாரிட்டி கொடுத்து டிஸ்ப்ளே பண்ணு. அவங்களோட மொபைல் ஆப் சம்பந்தப்பட்ட ஒரு ஆடை வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே பண்ணு. இந்த ஆக்ஷன் தான் டிசைட் பண்ணுது. அப்போ பிளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. ஆக்ஷன் மூலமா ஆட் ரேங்க் கிடைச்சது. ஆட் ரேங்க் மூலமா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுமே கிடைச்சிருச்சு. உங்களுக்கு ஒரு பிளே பொசிஷன் வந்துட்டு கிடைச்சிருச்சு. இப்பதான் யூசர் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்டராக்ட் பண்ண போறாங்க. யூசர் இன்டராக்ட் பண்றாங்க, அதாவது உங்களோட ஆட் டிஸ்ப்ளே ஆகுது. அது ஃபர்ஸ்ட் பிளேஸா இருக்கலாம், செகண்ட் பிளேஸா இருக்கலாம், தேர்ட் பிளேஸா இருக்கலாம், ஃபோர்த் பிளேஸா இருக்கலாம். மார்னிங் உங்களோட ஆட் டிஸ்ப்ளே ஆயிருக்கலாம், ஈவினிங் டிஸ்ப்ளே ஆயிருக்கலாம், நைட் டிஸ்ப்ளே ஆயிருக்கலாம். ஏதோ ஒரு பேஸ்ல டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. இந்த டிஸ்ப்ளே ஆகிறதுக்கு முன்னாடி இந்த 3 விதமான வேலை நடக்குது. ஆக்ஷன்ஸ், ஆட் ரேங்க், பிளேஸ்மெண்ட். இப்போதான் யூசர் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்டராக்ட் பண்றாங்க. இன்டராக்ட் பண்ணும்போது தான் அந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத ஒன்று செட் பண்ணுவோம். அதுக்குள்ள உள்ளுக்குள்ள வரும் டூல்குள்ள அந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஆப்ஷன்ஸ்ல நீங்க என்ன பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சிருக்கீங்களோ, அதாவது கிளிக் பண்ணா காசு எடுத்துக்கோ, வியூ பண்ணா வியூ மட்டும் போதும் எனக்கு அமௌண்ட் என்கிட்ட இருந்து டிடெக்ட் பண்ணிக்கோ, இல்ல இம்ப்ரெஷன் ஜஸ்ட் என்னோட ஆடை ஒரு யூசருக்கு டிஸ்ப்ளே பண்ணா மட்டுமே என்கிட்ட இருந்து அமௌண்ட் எடுத்துக்கோ, இல்ல என்னோட ஆடை கிளிக் பண்ணி என்னோட வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டு
எங்கிட்ட இருக்கிற லீட் ஃபார்மை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அமௌண்ட் டிடெக்ட் பண்ண, பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இதெல்லாமே நீங்க என்ன பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி லைக் வந்துட்டு உங்ககிட்ட இருந்து அமௌண்ட் வந்துட்டு டிடெக்ட் பண்ண போறாங்க இந்த அல்காரிதம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க கேம்பெயின் செட்டப் செட் பண்ணிட்டீங்க. அந்த கேம்பெயின் செட்டப்புக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த கேம்பெயின் செட்டப்புக்கு ரிலேட்டடா ஒரு யூசர் வந்துட்டு என்ன அப்படின்னா சம் கீவேர்ட்ஸே போட்டு தேடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கீவேர்ட்ஸ் தேடும்போது நம்மளோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆக போகுது. அப்ப டிஸ்பிளே ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஆக்ஷன்ஸ், ஆட் ரேங்க், பிளேஸ்மெண்ட் இதெல்லாமே நடக்குது. இந்த பிளேஸ்மெண்ட் மூலியமா தான் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு பொசிஷன்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி உங்களோட ஆடை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுது. இந்த ஆடை வந்துட்டு யாராவது வந்துட்டு இன்டராக்ட் பண்றாங்க. அது மேபி கிளிக்ஸா இருக்கலாம், வியூஸா இருக்கலாம், இம்ப்ரெஷனா இருக்கலாம், இல்ல கன்வர்ஷனா இருக்கலாம். நீங்க என்ன பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி உங்ககிட்ட இருந்து என்ன அப்படின்னா அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 4 யூசர் சொன்னேன், ஏ பி சி டி அப்படின்ற ஒரு 4 யூசர் சொன்னேன். ஏன்ற யூசர் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்மெண்ட், அதாவது பிளேஸ்மெண்ட் மூலமா ஃபர்ஸ்ட் பொசிஷன் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் டைம் திருப்பூர்ல இருந்து மிஸ்டர் வினோத் அப்படின்ற பீப்புள் தேடுறாரு. தேடினோன்னு அவர் ஏன்ற ஒரு ஆட் வந்துட்டு கிளிக் பண்றாரு, விசிட் பண்றாரு, வியூ பண்றாரு, கன்வர்ஷன் பண்றாரு, ஏதோ ஒரு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி. இப்ப கிளிக்ஸே வச்சுக்கலாம், கிளிக் பண்ணிட்டாரு. அப்போ அந்த ஏன்ற பீப்புளுக்கு என்ன பண்ண போகுது, சம் அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணிரும், இங்க டிடெக்ட் பண்ணிரும். 4 பேருமே 500 ரூபாய் 500 ரூபாய் செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, காம்படிட்டர் டெய்லி பட்ஜெட் 500 rupees செட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஏன்ற பீப்புளோட ஆட மிஸ்டர் வினோத் கிளிக் பண்ணி பார்த்துட்டாரு. அப்போ நம்ம அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி சம் அமௌண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா டிடெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த 500 rupeesல இருந்து ஒரு அமௌண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா டிக்ரீஸ் ஆயிடும் அவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து. அப்ப ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன இவர்கிட்ட பட்ஜெட் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வருவாங்க நெக்ஸ்ட் டைம் தேடும்போது. அதுக்கப்புறம் தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கிறவங்க, இப்படியே மாறி மாறி வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஒரு கூகுள் ஆட் வந்துட்டு ஒரு நீங்க டிஸ்பிளே பண்ண போற ஆடை வந்துட்டு மாத்திக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி அமௌண்ட் வந்துட்டு முடிஞ்சிருச்சு உங்ககிட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட் வந்துட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா லைக் வந்துட்டு 1 hourலயே அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் ஆயிருச்சு, உங்களோட ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஃபால்ட்டா பாஸ் ஆயிடும். அப்போ ஒரு கூகுள் சர்ச் ஆட் வந்துட்டு ஒர்க் ஆகிறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்துட்டு இதுதான். நீங்க கேம்பெயின் செட்டப்ஸ் வந்துட்டு பண்ணதுக்கு அப்புறம் யூசர் வந்துட்டு என்ன அப்படின்னா ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுது இந்த கூகுள் ஆட் அப்படின்ற டூல். இந்த ஆக்ஷன்ஸ் மூலியமா தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ரேங்கிங் வந்துட்டு கொடுக்குது. இந்த ரேங்கிங்கை பேஸ் பண்ணி தான் உங்களோட ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு போகுது. அதாவது எந்த பொசிஷன்ல என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும், எந்த டைம்ல என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத. ஸோ பேஸ்ட் ஆன் த பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா யூசர் இன்டராக்ட் பண்றாங்க அப்படின்னா அமௌண்ட் வந்துட்டு டிடெக்ட் பண்றாங்க. அமௌண்ட் வந்துட்டு டிடெக்ட் பண்ணும்போது வந்துட்டு என்ன அப்படின்னா டிடெக்ட் பண்றது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணி வச்சிருக்கிற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அப்போ ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்றதுல நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு இந்த என்டையர் கூகுள் ஆட்ல நீங்க கிரியேட் பண்ண போற ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே பண்ண போது நீங்க சூஸ் பண்ணி வச்சிருக்கிற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி தான் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணிக்க போறாங்க. ஸோ ஒரு கூகுள் ஆடோட இன்ட்ரோடக்ஷன் வந்து சொல்லிட்டேன். இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பெய்டு அட்வர்டைசிங் டூல். இந்த பெய்டு அட்வர்டைசிங் மூலியமா வந்து என்ன அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு 8 டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின் டைப்ஸ் இருக்கு. இந்த 8 டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின் டைப்பை வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லைக் வந்துட்டு நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கூகுள் ஆட் டூல் மூலியமா வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ண போற ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா பெய்ட் ரிசல்ட்ஸ் தான். ஸோ இந்த கூகுள் ஆட் டூல் மூலியமா உங்களுக்கு தேவையான அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, சேல்ஸ் வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், லீட்ஸ் வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், வெப்சைட் டிராபிக் வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், பிராண்டுக்கு அவேர்னஸ் வேணும்னா நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், என்கேஜ்மெண்ட் வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், ஸ்டோர் விசிட்ஸ் வந்துட்டு பிசினஸ் நிறைய வரணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், நம்பர் ஆஃப் கால்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இந்த டூலை யூஸ் பண்ற பீப்புள் வந்துட்டு என்ன அப்படின்னா பெய்டு கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவ். அந்த பெய்டு கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவ் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீமுக்குள்ள இருக்கிற ஒரு பீப்புள். அப்போ அந்த பீப்புள் ஒரு கேம்பெயின்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ண போறாங்க. கூகுள் ஆட் அப்படின்ற டூலை யூஸ் பண்ணி ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க லாகின் பண்ண வேண்டிய இடம் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த சைட் தாங்க, ads.google.com. ஸோ இந்த சைட்டை ஓபன் பண்ணி லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த
அக்கௌண்ட் மூலியமா நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணலாம். சோ நீங்க லாகின் பண்ணிட்டு நீங்க உங்களோட இமெயில் ஐடி மூலியமா நீங்க வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது உங்களோட பிசினஸ் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கேட்கும். சோ ப்ரீவியஸா உங்களோட கார்டு இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாமலே நீங்க ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு ஃப்ரீயாவே கிரியேட் பண்ணிக்க முடியும். பட் இப்போ அந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா நீங்க ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா லைக் நீங்க அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். புதுசா கிரியேட் பண்ண போறவங்க நீங்க இந்த சைட்ல ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த சைட் ஓபன் பண்ணிட்டு உங்களோட இமெயில் ஐடி வழியா நீங்க லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா கேட்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களோட பிசினஸ் நேம், வெப்சைட் இருந்துச்சுன்னா வெப்சைட், ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா ஃபோன் நம்பர், அதே மாதிரி மொபைல் ஆப் வந்துட்டு டவுன்லோட் பண்றதுக்கான பேஜஸ் இருந்துச்சுன்னா வந்துட்டு என்ன அப்படின்னா கேட்கும். ஸோ இது எல்லாமே நீங்க வந்துட்டு ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் லைக் வந்துட்டு ஏதாவது அந்த கூகுள் ஆட் அக்கௌண்டோட சேர்த்து நீங்க ஏதாவது வந்துட்டு என்ன அப்படின்னா அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்னா, அதாவது யூடியூப் சேனல் இருக்கு, யூடியூப் சேனல்ல லிங்க் பண்ணணும் அப்படின்னா லிங்க் பண்ணிக்கலாம். மொபைல் அப்ளிகேஷன் அதாவது பிளே ஸ்டோர் வச்சிருக்கீங்க, பிளே ஸ்டோர் நீங்க லிங்க் பண்றதா இருந்தா லிங்க் பண்ணிக்கலாம். ஜிஎம்பி பேஜ் இருந்துச்சுன்னா நீங்க லிங்க் பண்றதா இருந்தா லிங்க் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு பில்லிங் கண்ட்ரி கேட்க போது, டைம் ஜோன் கேட்க போது, கரன்சி வந்துட்டு கேட்கும். சோ இந்த பில்லிங் கண்ட்ரி, டைம் ஜோன், கரன்சி மட்டும் நீங்க ஒரு அக்கவுண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் சேஞ்சஸ் பண்ண முடியாது. மற்றபடி பிசினஸ் நேம், பிசினஸ் வெப்சைட் எல்லாமே நீங்க சேஞ்ச் பண்றதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். யாராவது இன்டர்வியூக்கு எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாமே இன்டர்வியூ கொஸ்டின்ஸா கூட கேட்பாங்க. லைக்ஸ் வந்துட்டு எந்த ஒரு செட்டிங்ஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னா நீங்க அந்த பில்லிங் கண்ட்ரி, டைம் ஜோனு, கரன்சி வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா சேஞ்சஸ் பண்ண முடியாது. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் லாஸ்டா உங்களுக்கு பேமெண்ட் மெத்தட் வந்துட்டு கேட்கும். பேமெண்ட் மெத்தட் வந்துட்டு கேட்டுட்டு நீங்க ஃபைனலா வந்துட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனலா நீங்க பார்க்க போற டேஷ்போர்டோட வியூ வந்துட்டு இதுதான். ஸோ இதுதான் கூகுள் ஆட்ல நீங்க கிரியேட் பண்ண போற அந்த கேம்பெயின்ஸ். 8 டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த 8 டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின் எல்லாமே இந்த ஒரு பர்டிகுலர் டூல் மூலியமா தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதுல இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த 8 டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின்ல நம்ம வீடியோ ஆட் அப்படின்ற கேம்பெயின் டைப்பை வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம 1 by 1 நம்ம பார்ப்போம். ஸோ நாளைக்கு மட்டும் நான் கேம்பெயின் டைப்புக்குள்ள என்னென்ன கேம்பெயின்ஸ் வந்துட்டு இருக்கு, அந்த கேம்பெயின் டைப் கூட அந்த வீடியோ லென்த்ல என்ன, அந்த பர்டிகுலர் கேம்பெயின் டைப் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகும், அதாவது வீடியோ ஆடுக்குள்ள இருக்கிற அந்த டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின். ஸோ அது மட்டும் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் டெமான்ஸ்ட்ரேட் ஒரு டெமோ வந்துட்டு நான் கொடுத்துறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 days வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஜஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான செஷனை. ஸோ நெக்ஸ்ட் 5 days செஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க உங்களோட டூலை லாகின் பண்ணி நானுமே உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் ஆட் வந்து கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா நான் என்னோட டூலை லாகின் பண்ணி ஷேர் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நான் 1 by 1 ஈச் அண்ட் எவ்ரி செட்டிங்ஸ் வந்துட்டு என்ன இருக்கு, அந்த செட்டிங்ஸ் வந்துட்டு எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்றத நான் வந்துட்டு லைவா உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நான் நல்லா கத்துக் கொடுப்பேன். ஸோ அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்களும் உங்களோட டூல்ல வந்துட்டு நீங்க வந்து என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க கிரியேட் பண்ண உங்களுக்கு அதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் 9 o'clock செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன அப்படின்னா கனெக்ட் பண்ணிட்டு நீங்க இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எங்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பார்க்க போற இந்த ட்ரைனிங் வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் வீடியோ ஆட்ல இருக்கிற டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின் எப்படி வந்து கிரியேட் பண்றது, ஸோ அதுக்குள்ள இருக்கிற செட்டிங்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த வீடியோ ஆட் கிரியேட் பண்றதுக்கு நமக்கு வந்துட்டு பேசிக்கா என்ன தேவைப்படுது, இந்த கூகுள் ஆட் அப்படின்ற டூல் வந்துட்டு தேவைப்படுது. ஸோ இந்த கூகுள் ஆட் டூலை வந்துட்டு யார் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு பெய்டு கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவ் வந்துட்டு பெய்டு கேம்பெயின் வந்துட்டு பெய்டு ரிசல்ட்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு ரீசனை சொல்றதுக்காக தான் ஜஸ்ட் இந்த இன்ட்ரோடக்ஷனை. யாருக்காவது இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா அது 100% ப்ராக்டிகல்னு சொல்லிட்டு லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிபிடியை போட்டு ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படின்னா ரியலி சாரிங்க. பட் வந்து என்ன அப்படின்னா இந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் தெரியாம, ஏன்னா மேபி இதுக்குள்ள இதுக்குள்ள எவ்வளவு மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு அப்ராக்சிமேட்டா தெரியல. அது ஒரு பீப்புளா கூட இருக்கலாம், இல்லைன்னா 5 பீப்புள்ஸா கூட இருக்கலாம். நான் அந்த கவுண்ட்குள்ள போகல. அந்த பீப்புள்ஸ்ல யாராவது வந்துட்டு என்ன அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக தான் இந்த செஷனை. சப்போஸ் இதுல வந்துட்டு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா
அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே நான் வந்து சொல்லியிருந்தேன் அப்படின்னா நிஜமாவே ரியலி சாரிங்க.